Taste the Daily. சேலம் சுற்றுவட்டார பகுதிகளில் சட்டவிரோத குழந்தை விற்பனையில் ஈடுபட்ட தம்பதி உட்பட 6 பேர் சிக்கினர். செவ்வாய்ப்பேட்டை அடுத்த நகர சொதிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பவரிடம் பண மோசடி தொடர்பாக நடந்த விசாரணையில் அவர் சட்டவிரோத குழந்தை விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. 3 ஆண்டுகளில் 30க்கும் மேற்பட்ட குழந்தைகளை ஏழை பெற்றோரிடமிருந்து வாங்கி பிள்ளை இல்லாத தொழிலதிபர்களுக்கு பல லட்சங்களுக்கு விற்றது அம்பலமானது. ஸ்டாலின் அரசின் செயலற்ற காவல்துறையால் கள்ளச்சாராயம், லாட்டரி, குழந்தைகள் விற்பனை என மட்டுப்படுத்தப்பட்டிருந்த அனைத்து குற்ற செயல்களும் சர்வசாதாரணமாகிவிட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னையில் தந்தையின் மரணத்திற்கு காவல்துறையின் அராஜகமே காரணம் என இளைஞர் வெளியிட்ட வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவொற்றியூரில் காலடிப்பேட்டை சிவா என்பவர் தனது நண்பருடன் இரவு 11 மணி அளவில் எண்ணூர் சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவர்கள் ஓட்டிச் சென்ற வாகனம் வாடிக்கையாளருடையது என்பதால் அதனை பறிமுதல் செய்த காவலர்கள் உரிமையாளர் வந்தால்தான் வண்டி தருவதாக தெரிவித்து 3 மணி நேரம் காக்க வைத்துள்ளனர். இதையடுத்து மறுநாள் இருசக்கர வாகனத்தை வாங்க எண்ணூர் காவல் நிலையத்திற்கு சென்ற சிவா அங்கு பல மணி நேரம் மீண்டும் காக்க வைக்கப்பட்டார். அந்த சமயத்தில் வீட்டில் தனியாக இருந்த அவரது தந்தை ஏழுமலை நெஞ்சு வலியில் இறந்துள்ளார். இதனால் ஆவேசமடைந்த சிவா தனது தந்தையின் மரணத்திற்கு காவல்துறையே காரணம் என குற்றம் சாட்டி வெளியிட்ட வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 11:30 மணிக்கு பிடிச்ச வண்டியை காலையில் ஒப்படைக்கிறதா சொல்லி மறுநாள் 2:30 மணி வரைக்கும் அலக்கழித்து உட்கார வச்சுருந்தாங்க ஸ்டேஷனில். 3 மணிக்கு எங்கள் அப்பா மாரடைப்பால் உயிரிழந்துட்டார். கூட இருந்திருந்தால் காப்பாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும். நாங்கள் பார்க்கும்போது சுத்தமாக பல்ஸ் இல்லை. 2 மணி வரையிலும் உயிரோடு தான் இருந்தார். போலீஸ் தங்களோட ஆளுமையை சாதாரண பொதுமக்கள்கிட்ட காட்டாமல் குடிச்சிட்டு வர கஞ்சா அடிச்சுட்டு வரவங்ககிட்ட காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அரியலூர் மாவட்டம் ஜே. சுத்தமல்லி அருகே அரசு பேருந்து உரிய நிறுத்தத்தில் நிற்காமல் செல்வது குறித்து நடவடிக்கை எடுக்க கோரி பள்ளி மாணவ மாணவிகள் மாவட்ட ஆட்சியரிடம் சீருடையில் வந்து மனு அளித்தனர். கார்குடி கிராமத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பாண்டிபஜார் கடைவீதியில் பேருந்து ஏற காத்திருக்கும் போது அங்கு பேருந்துகள் நிற்காமல் டாஸ்மாக் மதுக்கடையை தாண்டி நிற்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதனால் உரிய நேரத்தில் பள்ளிக்கு செல்ல முடியாமல் பள்ளி மாணவ மாணவிகள் தவித்து வரும் நிலையில் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மாணவ மாணவிகள் ஆட்சியர் அலுவலகத்தில் சீருடையுடன் வந்து ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இதை கண்ட பொதுமக்கள் விடியா அரசின் போக்குவரத்து துறை அமைச்சரின் சொந்த மாவட்டத்திலேயே இந்த நிலை என்றால் மற்ற பகுதி மாணவர்களுக்கு என் நிலை இருக்கும் என குற்றம் சாட்டினர். நாங்கள் நடந்து வர்றதுக்கு 2 கிலோமீட்டர் ஆகுது. எங்கள் பாண்டி பஜார் 4 ரோடு இந்த ஸ்டாப்புக்கு தான் நாங்கள் வரோம். பஸ்ஸு ஏறினாலும் 8:30 பஸ் தான் வருது. 8:30 பஸ் வந்தாலுமே ஒயின் ஷாப்பு தாண்டி தான் போய் நிற்குது. நாங்கள் இங்கிட்டு ஓடி போய் நிற்கிறதுக்குள்ளே மாணவர்கள் இறங்க மாட்டேங்கிறாங்க. எங்களால் பஸ்ஸுக்குள்ளே ஏற முடியலை. அப்படியே நாங்கள் போனோம்னா தாமதமாக தான் போகிறோம் எங்கள் ஸ்கூலுக்கு போனாக்க எங்கள் தலைமை ஆசிரியர் அவர்கள் வெளியே நிற்க வச்சுறாங்க. நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர்களின் பொது பணியிட மாறுதல்களை விடியா ஸ்டாலின் அரசு புறக்கணிப்பதாக பொறியாளர்கள் குற்றம் சாட்டினர். தமிழக நெடுஞ்சாலைத்துறையில் உதவி கோட்ட பொறியாளர்கள், உதவி பொறியாளர்கள் உள்ளிட்ட பொறியாளர்களுக்கான பொது பணியிட மாறுதல்கள் ஆண்டுதோறும் நடைபெறும் நிலையில் விடியா ஸ்டாலின் அரசு புறக்கணித்துள்ளது. செல்வாக்கு மிக்கவர்கள் மட்டுமே மாறுதல் பெறுவதால் நேர்மையான பொறியாளர்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். இந்த அநீதிக்கு எதிராக பட்டய பொறியாளர்கள் சங்கம் விரைவில் சென்னையில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த உள்ளது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் நெடுஞ்சாலைத்துறையில் நீதி எங்கே என்ற கேள்வியை எழுப்பி போராட்டத்தை தீவிரப்படுத்த தயாராகி வருகின்றனர்.